தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, புனித கிளேலியா அன்னையினுடைய முதலாவது பெருவிழாவை சிறப்பான முறையிலே, மகிழ்ச்சியான முறையிலே, நிறைவான முறையிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நவநாளையும் அன்னையினுடைய பாதத்திலே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஒப்புக் கொடுப்போம். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்வோம். இதய பகுதிகளை கரம் குவித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நம்முடைய இதயத்தை அப்படியே திறந்து வைப்போம். நாம் கரம் கூப்பி வைத்திருக்கிற நம்முடைய இதயத்தை இதோ இந்த மாலை நேரத்திலே, இந்த இரண்டாவது நவநாளை நேற்றைய பொழுதிலே கொடியேற்றத்தோடு விண்ணகம் நோக்கி உயர்த்திய நம்முடைய கண்கள் இதோ இந்த நாளிலே நம்முடைய இதயம் தேடி வரட்டும். நம்முடைய இதயத்துக்குள்ள அப்படியே இறங்கி பாருங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய இதயத்திற்குள்ளும் ஆண்டவருடைய பேரன்பும் ஆண்டவருடைய பேராற்றலும் அப்படியே வந்து தங்கட்டும். அப்படியே ஜெபிப்போம். இதோ இந்த கிளேலியா அன்னை என்ன செய்தார்? இதோ இந்த கிளேலியா அன்னை இந்த உலகத்திலே பிறந்து 175 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனாலும் இன்று இந்த தமிழ்நாட்டிலே ஒரு இடத்திலே இந்த அன்னையினுடைய பேரும் புகழும் பாடப்படுகிறது, போற்றப்படுகிறது என்றால் 23 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்வதற்காக கிடைத்திருந்த அந்த சின்ன காலத்திலே இந்த அன்னை என்ன காரியம் செய்து விட்டார்? அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. இதயத்தை திறந்து வைங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என் தகப்பனே, இயேசுவே என் தெய்வமே, என் இதயத்தை திறந்து வைத்திருக்கிறேன். இதோ இந்த நவநாளை மது பாதத்திலே ஒப்பு கொடுப்பதற்கான ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறீரே, அதற்கான ஒரு சூழலை தந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எளிய பிள்ளையாய் நிற்கிற நான், சிறிய குழந்தையாய் நிற்கிற நான், இந்த உலகத்தில் இருக்கிற தீமைக்கு எதிராக போர முடியாமல் இதோ என் வாழ்க்கையிலே என் கண் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய மலை போன்ற துன்பங்களுக்கு எதிராக போராட முடியாமல் இதோ மனம் கலங்கி மனம் தவித்து சிறு குழந்தையாய் இதோ குழம்பி தவித்து புலம்பி நிற்கிற நான், இந்த கிளேலியா அன்னை என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய புனிதரை இந்த நாளிலே பெற்றிருக்கிறேனே. ஒரு படகு போல என்னுடைய இதயம் அந்த நம்பிக்கையின் துடிப்பை பிடித்துக் கொள்வதாக. இதோ இந்த அன்னையினால் என் வாழ்வு உயர, இந்த அன்னையினால் என்னுடைய வாழ்வு நிலைத்து நிற்க, இந்த அன்னையினால் என்னுடைய வாழ்வு என்றென்றும் உயர்ந்து நிற்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய பிள்ளை நான் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நிற்கிறேன். அந்த இதயத்தை திறந்து வைங்க. தயவு செய்து உங்கள் இதயத்தை ஒத்து பாருங்க. அதில் இருக்கிற களைகளை அப்புறப்படுத்தி விட்டு ஆண்டவருடைய தெய்வீகம் என்கின்ற, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கின்ற அப்படியே ஒரு தெய்வீக கொடையால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய பேரன்பும் ஆண்டவருடைய பேராற்றலும் என்ன வேண்டுமோ கேளுங்கள். இந்த அன்னை இருக்கிற இடத்திலெல்லாம் மனம் கமழ்கிறது. இந்த அன்னை இருக்கிற இடத்திலெல்லாம் இன்னிசை கமழ்கிறது. என் வாழ்க்கை என்னும் தோட்டமும் இதோ தெய்வீக மலரால் பூத்து குலுங்குவதற்கு, தெய்வீக இசை எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளை நான் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடையக்காக, உம்முடைய தெய்வீக கொடைக்காக கரம் விரித்து கண்ணீரோடு கவலையோடு கரம் கூப்பி உள்ள பக்தியோடு நிற்கிற இந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நான் உனக்கு பக்கபலமாய் இருக்கிறேன். இந்த கிளேலியா அன்னை மூலமாக இதோ என்னை தேடி வந்திருக்கிறேன். அன்பு குழந்தாய், உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நம்முடைய சுகம், ஆசீர்வாதம், வாழ்வின் நிலை, உயர்வு, இன்னும் நமக்கான பாதுகாப்பு, பேரின்பம் அத்தனையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்பாம். அத்தகைய அருளால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வல்ல கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, ஜெபிப்பதற்கும் உமது கருணையை பெற்றுக்கொள்வதற்கும் முன்மாதிரியாக புனித கிளேலியாவை புனித கத்தோலிக்க திருஅவைக்கு தந்தீரே. உண்மையான பணிவு மற்றும் அன்பின் முன்மாதிரியான கிறிஸ்துவை பின்பற்றி நாங்களும் விண்ணக வீட்டிற்கு தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ராயலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கின்றீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆலய
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 13வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாய் கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுள் இந்த உலகத்தை பராமரிக்கிறார். கடவுள் இந்த உலகத்தை பாதுகாத்து வருகிறார். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுள் இந்த உலகத்தை பராமரிக்கிறார். கடவுள் இந்த உலகத்தை பாதுகாக்கின்றார். இந்த மூணை நீங்கள் ஒத்துக்குவீங்களா, ஒத்துக்கிட மாட்டீங்களா? படைத்தது கடவுள் தானே. இது இன்னைக்கு வரைக்கும் பராமரித்து கொண்டு வருவது கடவுள் தானே. இதை பாதுகாத்து வருவதும் கடவுள் தானே. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் கடவுளின் படைப்பாக இருக்கிறோம். நம்மை கடவுள் படைத்தார், நம்மை கடவுள் பராமரிக்கிறார், நம்மை கடவுள் பாதுகாக்கிறார். ஆனால் எப்படி, யாரை கொண்டு? இதோ இந்த விவிலிய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இறை மனிதர்களை கொண்டு, இறை ஊழியர்களை கொண்டு, இறை பணியாளர்களை கொண்டு. இந்த இறை மனிதர்களை தேவ மனிதர்கள் என்று பழைய வாசகங்கள் சொல்லுகிறது. இறை வாக்கினர்கள் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. நீதி தலைவர்கள் என்று சில காலகட்டத்தில் சொல்லுகிறார்கள். இயேசுவின் காலகட்டத்திற்கு வருகிற பொழுது இயேசுவின் சீடர்கள், அதற்கு பின்னால் இப்போது புனிதர்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த புனிதர்கள் அல்லது இந்த இறை மனிதர்கள், இந்த தேவ தூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், இந்த உலகம் என்பது ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில் மக்கள் நாம் மட்டும் வாழவில்லை, இன்னும் ஏனைய உயிரினங்கள் வாழுகிறது. எத்தனையோ வகையான புல் பூண்டுகள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள் என்று நிறைய இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். எனவே படைத்ததோடு வேலை முடிந்து விடவில்லை. அத்தனை ஜீவராசிகளையும் பாதுகாக்க, பராமரிக்க கடவுள் எத்தகைய வேலையாட்களை வைத்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பற்றித்தான் இந்த சிந்தனை. அதற்கு அடுத்ததாக நாம் இந்த கிளேலியா அன்னையை பற்றி அதிலே சிந்திப்போம். ஏன் இன்றைய நற்செய்தி வாசகம் என்றால், அதாவது
ஒரு நல்ல எஜமானன் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்க. நீங்கள் வயல் வைத்திருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஆடு மாடு வைத்திருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஒரு வியாபாரம் செய்வதற்கு இடம் வைத்திருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், உங்களிடையே வேலையாட்கள் இருந்தார்கள். அவர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து களைகளை விதைத்து விட்டான். உடனே நீங்கள் அந்த வேலையாளை வேலைக்கு வச்சிருப்பீங்களா, அல்லது வேலையை விட்டு வெளியில் விரட்டிடுவீங்களா? நல்ல எஜமானன், நல்ல தலைவன் நம்முடைய பார்வையிலே இப்படி தூங்கிய வேலையாட்களை விரட்டி விடுவார். இப்போ பாருங்க, இந்த வேலையாட்கள் வந்து கடவுள்கிட்ட சொல்றாங்க, பயிர் வளரும் போது களைகளும் காணப்பட்டது. உடனே அவங்க தான் வந்து சொல்றான், ஐயா ஐயா, நீர் நல்ல விதைத்தானே விதைத்தீர், களைகள் எப்படி காணப்பட்டது? டேய் அப்புறம் சொன்னீங்களா, நீங்க தூங்குனதுல தாண்டா களையே வந்தது, நீங்கெல்லாம் எனக்கு வேலையாட்கள். யோசித்து பாருங்க, கடவுள் எப்படிப்பட்ட வேலையாட்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு உயிர் இருக்குல்ல, நமக்குள்ள ஆன்மா இருக்குல்ல, இந்த ஆன்மாவுக்கு 5 வேலையாட்கள் இருக்கிறார்கள். இந்த 5 புலன்களைத்தான் 5 வேலையாட்கள் என்று சொல்லுகிறோம். கண், காது, மூக்கு, நாக்கு, செவி, இந்த புலன்கள் என்று இருக்கிறது இல்லைங்களா? இந்த 5 உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாட்கள். அவங்க எல்லாருமே தூங்குகிற வேலையாட்கள். அதனால் சாத்தான் உங்களுக்குள் கண்கள் வழியாக, செவி வழியாக, சுவை வழியாக, இந்த உணர்வுகள் வழியாக, இந்த என்னென்ன 5 புலன்கள் வழியாகவும் களைகளை விதைத்து விடுகிறான். நம்முடைய உள்ளமாகிய ஆன்மா, நம்முடைய மனம் பல சமயங்களில் களைகளால் காணப்படுகிறது என்றால், கோபம், வெறுப்பு, பகை, பொறாமை என்று உள்ளே முட்செடிகளும் முட்புதர்களும் பாம்புகளும் இதோ அகோர மிருகங்களும் வந்து நம்முடைய இதயத்திற்குள் தஞ்சம் புகுந்து விடுகிறது என்று சொன்னால், நம்முடைய வேலையாட்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை. அப்படி இல்லைன்னா முதல் வாசகம் சொல்லுது, நாமெல்லாம் கடவுளுடைய கோயிலாம், அவ்வளவு பரிசுத்தமாக கடவுள் நம்மை படைத்தார். இந்த உலகத்தை கடவுள் அவ்வளவு தூய்மையாக படைத்தார். தூய்மையாக படைத்த உலகம், பரிசுத்தமாக படைத்த ஆலயம் போல படைக்கப்பட்ட நம்முடைய உள்ளம். ஆனால் வேலை செய்ய வேண்டியவர்கள், பாதுகாக்க வேண்டியவர்கள், பராமரிக்க வேண்டியவர்கள் அவ்வளவு விவரமான ஆட்கள் இல்லை, அல்லது அவ்வளவு வலிமையான ஆட்கள் இல்லை. இதுதான் யதார்த்தம். நாம் சொல்லுகிறோம் இல்லையா, நம்முடைய பெற்றோர் ஒருவேளை இந்த இடத்தை வாங்கி போட்டிருந்தால், என்னுடைய பெற்றோர் கொஞ்சம் பணம் சம்பாதித்து வைத்திருந்தால், என்னுடைய பெற்றோர் எனக்கு நல்ல கல்வி கொடுத்திருந்தால். நல்ல பெற்றோர் இல்லை, என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி தேடி தேடி தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பெற்றோர்கிட்ட கேட்டால் சொல்லுகிறார்கள், எனக்கு மட்டும் கொஞ்சம் படிக்கிற புத்தி உள்ள பிள்ளை பிறந்திருந்தால், எனக்கு மட்டும் என்னுடைய நலனை தெரிந்திருக்கிற அறிந்திருக்கிற ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருந்தால், என் பையன் மட்டும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருந்தால். இல்லை, நல்ல பிள்ளை என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லை. யோசிச்சு பாருங்க. அல்லது இன்னும் கணவன் சொல்லுகிறான், நான் உழைத்தேன், என்னுடைய உழைப்பை பாதுகாக்கிற, என்னுடைய உழைப்பை வளர்த்தெடுக்கின்ற ஒரு மனைவி கிடைத்திருந்தால், அந்த வீட்டை பாரு, அன்னாரை பாரு, இன்னாரை பாரு, அவன் என்னையோட சம்பளம் கம்மி, என்னையோட வாழ தெரியாதவன், ஆனால் அந்த வீடுலாம் நல்லா இருக்குண்ணா. இந்த மனைவிக்கு கூறு இருந்தது. ஆனால் அந்த மனைவியோ சொல்லுகிறாள், என் புருஷன் மட்டும் கொஞ்சம் திறமசாலியா இருந்திருந்தா, என் புருஷன் மட்டும் கொஞ்சம் நான் சொல்றதெல்லாம் கேட்கிறவனாக இருந்திருந்தால். இப்படி நிறைய சம்பவங்கள் நம்முடைய நாட்டிலும் நம்முடைய வீட்டிலும் நடந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? அந்த வேலையாட்கள் தூங்கும் வேலையாட்கள், அல்லது கவனக்குறைவானவர்கள், அல்லது திறமை குறைந்தவர்கள். ஏதோ அவங்களால அவ்வளவுதான் செய்ய முடிந்தது. கடவுளின் பணியாளர்களே அவ்வளவுதான். இதோ பகைவன் வந்து களைகளை விதைத்து விட்டான். பிரியமானவர்கள், இந்த உலகத்தில் தீமை இராமல் போகாது. சாத்தான் அவனுக்குரிய வேலைகளை செய்து கொண்டே இருப்பான். இன்றைக்கு அதற்கு கருவிகள் அதிகம். ஒரு காலத்தில் கருவிகள் குறைவு, ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஐம்புலன்கள் வழியாக நம்மை ஆட்டி படைப்பதற்கென்று விதவிதமான ஆடம்பரங்கள், விதவிதமான ஆர்ப்பாட்டங்கள், விதவிதமான வாழ்க்கை முறைகள்,
இதோ வாங்கி குவிப்பதற்கென்று விதவிதமான சொத்து பத்துக்கள், விதவிதமான பொருட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சாதாரண உடையில் தொடங்கி நாம் பயன்படுத்துகிற செல்போன், வீட்டு பொருட்கள், யோசித்து பாருங்கள், எத்தனை வெரைட்டி வந்து விட்டது, எத்தனை மாடர்ன் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், இதன் பின்னால் ஓட வேண்டும் என்று ஒரு புறம் விளம்பரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை சாத்தான் செய்து கொண்டே இருக்கிறான். களைகளை விதைத்து கொண்டே இருக்கிறான். பொறாமைப்படு, கோபப்படு, எதிர்த்து நில், பணிந்து போகாதே, யாரையும் கெடுத்துக்கொள், யாரை பற்றி எப்படி வேண்டுமானாலும் பேசு. பிரியமானவர்களே, களைகள் நமது உள்ளத்தில் முளைக்கும், நமது இல்லத்தில் களைகள் முளைக்கும். ஏன் கடவுள் படைத்த இந்த உலகத்தில் அதற்கு காரணம் யாரு? இந்த வேலையாட்கள் ஒழுங்கா வேலை செய்யல. அப்ப இந்த முதலாளி என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாரையும் கூப்பிட்டு அடிச்சு துவச்சி ஒழுங்கா வேலை பாருடா, வீட்டுக்கு போடான்னு அனுப்பியிருக்கணும். அவங்களும் நல்ல பிள்ளை மாதிரி கேட்குறான் பாருங்க. என்ன கேட்குறான்? நாங்கள் போய் வேணா களையை பிடுங்கட்டுமா? அதுக்கு இந்த முதலாளி நல்ல பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? உங்களை பற்றி எனக்கு தெரியும், உன்கிட்ட வேலை கொடுத்தா நீ எப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும். நீ நல்ல விதையை பிடுங்கும் போது களையும் பிடுங்கிடுவேன். அதுக்கு பிறகு அவனை வேலைக்கு வச்சிருக்காரு பாருங்க. அதில் தான் கடவுளின் பெருந்தன்மை இருக்கிறது. அதுக்கு பிறகு அவனோடு உறவோடு இருக்கிறார் பாருங்க. அதற்கு பிறகும் அவனோடு அவர் சங்காத்தம் வைத்திருக்கிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, அப்படித்தான் வாழ முடியும். உன் கண் உனக்கு இடரலாய் இருந்தால் கண்ணை பிடுங்கி எரிந்து விடு. விண்ணகத்திற்குள் 2 கண்ணோடு நீ 1 கண்ணோடு போனால் உனக்கு லாபம். 2 கண்ணு வேண்டும் என்று நரகத்தை பெற்றுக்கொள்ளாதே. இயேசுநாதருடைய வாக்குதான். இப்படி ஒவ்வொருத்தரா கண் பாவம் செய்தது கண்ணை பிடுங்கிட்டு, கை பாவம் செய்துன்னு கையை வெட்டிட்டு அலைஞ்சா உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா? இந்த உலகத்தில் மனிதர்கள் இதோ நலத்தோடும் அருளோடும் இருக்க முடியுமா? பிரியமானவர்களே, எனவே வாசனம் சொல்லுகிறது, நீ சும்மா இரு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்றும் அவ்வளவு கூறுள்ள வேலையாள் இல்லை, நீ ஒன்றும் அவ்வளோ விவரமான ஆள் கிடையாது. அது வளர்ந்து முத்தும் போது, பிரியமானவர்களே, இதுதான் இந்த கிளேலியா அன்னை நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். யாரையும் நம்பாதீர்கள், எதையும் நம்பி நிற்காதீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் குறைவு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை குறைவு. ஒத்துக்கொள்வோம். நமக்கு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அடக்கி ஆள்வதற்கு ஆற்றல் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற தீமையை எல்லாம் பிடுங்கி எறிவதற்கு நமக்கு கடவுள் திறமை கொடுக்கல. நம்ம வீட்டில் இருக்கிற, நம்ம உள்ளத்தில் இருக்கிற, நம்மை சுற்றி வாழுகிற தீய மனிதர்களை எல்லாம் அழித்து ஒழிப்பதற்கு அவ்வளவு ஞானத்தை கடவுள் கொடுக்கல. நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜீவன். இந்த உலகத்திலே பாவிகளோடு வாழுகிறோம், பாவத்தோடு வாழுகிறோம். தீமையான மனிதர்களோடு தான் உறவு பேச வேண்டி இருக்கிறது. தீமை நிறைந்த மனிதர்களோடு தான் பயணப்பட வேண்டி இருக்கிறது. ஸ்கேன் பண்ணி இன்னார் நல்லவர், இன்னார் சரியானவர், ஆகவே இவர் திறமைசாலி, இவர் ஞானி, இவர் புத்திசாலி, எனவே இவரோடு தான் வாழ்வேன் என்று நம்மால் முடிவு செய்ய முடியவில்லை. இதான யதார்த்தம், இதுதான உண்மை. நம்முடைய தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய தொண்டர்களாக இருக்கட்டும், அல்லது நாமவே இருக்கட்டும், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாய் நம்முடைய மூளை, நம்முடைய புத்தி செயல்படவில்லையா? செய்துவிட்டு ஐயோ இப்படி செய்து விட்டோமே என்று நாம் உள்ளத்தில் கலங்கவில்லையா, அளவில்லையா, புலம்பவில்லையா? பிரியமானவர்களே, எனவே காலம் குறைவு, திறமை குறைவு, ஆற்றல் குறைவு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதோ வாழ்க்கை சூழல் இன்னும் பெரிய ரெக்கையை விரிச்ச உடனே வானம் ஃபுல்லா பறந்து விடுகிற வாய்ப்பு வசதிகள் எல்லோருக்கும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இது கேள்வி. கலந்து போ, அவ்வளவுதான். வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவோம். கலந்த உலகமெல்லாம் எப்படி போதோ அப்படி போவோம். என்னத்தையாவது முடியட்டும், எப்படியாவது நடக்கட்டும். இல்லை இல்லை இல்லை, மனம் தளர விடக்கூடாது. 23 வயது தான் இந்த அம்மா இந்த உலகத்தில் வாழ்ந்தது. ஆனால் இன்றும் 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 175 ஆண்டுகள் கழித்தும் பேசப்படுகிற ஒரு அன்னை. அவரால் நடக்கிற அதிசயங்கள் அதிகம். இதோ நமது பகுதியில் கூட அவருடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் இந்த அன்னையினுடைய அந்த திருப்பண்டம் போகிறதோ அங்கெல்லாம் அந்த அன்னை மனம் வீசி கொண்டிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட கோதுமைகளை என் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பேன், அவை ஒரு நாளும் அழிந்து போகாது. ஆனால் களைகளோ பிடுங்கப்படும், எரிக்கப்படும், காணாமல் போகும். தீமையில், அநீதியில்,
இதோ தீய பண்புகள் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய குணங்களில் வாழுகிறவர்கள் வாழ்வு ஒரு நாள் அப்படியே போயிடும். முதல் வாசகம் நன்றாக சொல்லுகிறது, சாம்பல் போல, மணல் மேடு போல, காணாமல் ஒன்றுமில்லாமல் அப்படியே போய்விடும். ஆனால் இந்த கோதுமை போல, அப்போ கோதுமை போல வாழ நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் புலன்களை, ஐம்புலன்களை நம்பி, உங்கள் அறிவை நம்பி, உங்கள் ஆற்றலை நம்பி, அல்லது உங்கள் வாழ்க்கை சூழலை நம்பி நீங்கள் நிற்காதீர்கள். அப்ப என்னதான் செய்யணும்? உங்களுடைய ஆன்மாவில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். என்னுடைய ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற பொழுதும் இந்த உலகத்தில் கிடக்கிற முள்ளை எல்லாம் பிறக்கி போடுவது என்னுடைய வேலை அல்ல. என் பாதையில் இருக்கிற முள் செடிகளை எல்லாம் உட்கார்ந்து வெட்டி கொண்டிருப்பது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய பாதையில் கிடக்கிற பள்ளங்களை எல்லாம் நிரப்பி கொண்டிருப்பது என்னுடைய ஆற்றலுக்கான இது தன்மை அல்ல. இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிக்க முன்ன முடிஞ்சிரும், வாழ்க்கையே முடிஞ்சிரும். பிரியமானவர்களே, அப்படியே கண்களை மூடி உட்கார்ந்து உங்கள் இதயத்திற்குள்ள நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நான் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவரே நீரே எனக்கு துணை, நீர் காட்டும் வழியில், நீர் சொல்லும் வழியில் நான் எடுத்து வைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த நேரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நேரத்திலும் இதை பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் ஒன்று கூடி வந்து நின்றார்கள். அப்படியே ஒன்று கூடி வந்து நிற்கிற பொழுது சீனாய் மலையின் கீழே பாதி மக்கள் பாவம் செய்து விட்டார்கள். ஆண்டவர் எங்களுக்கு தேவையில்லை, இதோ எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்தது கடவுள் அல்ல, மாறாக இந்த சிலைகள் என்று அவற்றின் பின்னால் போய்விட்டார்கள். அப்போது ஆண்டவராகிய கடவுள் எல்லோரையும் அழைத்த பொழுது அங்கே வந்த இதோ 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 இந்த மோயிசன் அழைத்து கொண்டு வந்த யோசுவா சொல்லுகிற வார்த்தை, நானும் என் குடும்பமுமோ என்றால் ஆண்டவரையே தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுங்க, உங்க உள்ளத்துல முன்னுரிமை கொடுங்க. ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்பேன். என் மனைவிக்கல்ல, என் கணவனுக்கல்ல, என் பிள்ளைக்கல்ல, என் பெற்றோருக்கல்ல, என் சகோதர சகோதரிகளுக்கல்ல, என் எஜமானனுக்கல்ல, என் பணத்திற்கல்ல, என் குடும்ப கௌரவத்திற்கல்ல, என் சந்தோஷத்திற்கு இல்லை, என்னுடைய உடலுக்கும் என் ஐம்பூதங்களுக்கும் இல்லை. அப்படியே சொல்லிட்டு வாங்க, ஆண்டவரே உமக்கு முன்னுரிமை கொடுக்க, உம்முடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க. இதோ இந்த அன்னை எப்போதும் ஒரு நாள் வேலைக்கு போறாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மணல் கயிறு திரிக்க வேண்டும், சணல் திரிக்கின்ற வேலை. ஒரு 10 நிமிஷம் தான் ஓய்வு. அந்த 10 நிமிஷம் ஆலயத்திற்கு போனாள், நற்கருணை நாதரை சந்தித்தாள். வாரம் 6 நாட்களும் வேலை. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் தான் கிடைத்தது. அந்த 1 மணி நேரத்தில் மறைக்கல்வி எடுப்பேன், ஏனைய குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பேன். பிரியமானவர்களே, இந்த அம்மாவுக்கு நம்மளை விட வறுமை அதிகம், இந்த தாய்க்கு நம்மை விட வேதனை அதிகம். தகப்பன் இல்லாத பிள்ளை, பாதுகாப்பில்லாத குழந்தை, நோயினால் துன்பப்படுகிற ஒரு பெண்மணி, இதோ அதுவும் வயதான ஒரு தாய், துன்பப்படுகின்ற ஒரு தாய், இதோ பணப்புழக்கம் இல்லாத ஒரு தாய், பாதுகாப்பு இல்லாத ஒரு தாய். அப்படிப்பட்ட தாய்க்கு இதோ இப்படிப்பட்ட ஒரு குழந்தை. யோசித்து பாருங்க, எந்த வாய்ப்பும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, எந்த வாழ்வின் தன்மையும் கிடையாது. ஆனால் அவள் கிடைத்த நேரமெல்லாம் களஞ்சியத்தில் சேர்த்து வையும் இறைவா என்று தன்னுடைய உழைப்பை கடவுளுக்கு கொடுத்தார். மறைக்கல்வி எடுத்தார், நற்கருணையை சந்தித்தார், தனிமையில் செபித்தார். ஒரு 10 நிமிஷம் கிடைச்சதா ஒரு சின்ன ஜெபம் சொல்லிட மாட்டேனா? கடவுளை பத்தி சிறுசா யோசிக்க மாட்டேனா? தயவு செய்து உங்கள் புத்தியிலே, உங்கள் உள்ளத்திலே ஆண்டவரை கொண்டு வந்து இறக்கி வையுங்கள். உங்கள் புத்தியிலே, உங்கள் உள்ளத்திலே கடவுள் 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 என்று எழுதுங்கள். அது ஒன்றுதான் உங்களை காப்பாற்றும், அது ஒன்றுதான் உங்களை காப்பாற்றும். அன்பு குழந்தைகளே, இந்த தாய் தனக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்தை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதற்காக, ஆண்டவரின் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதற்காக கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தார். உங்கள் நேரத்தை, காலை முதல் இரவு வரை உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் கிடைச்சா ஒரு பாட்டு கேட்கலாமா? கொஞ்ச நேரம் கிடைச்சா ஒரு காமெடி பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் கிடைச்சா யார்ட்டையாவது போய் பேசிட்டு வரலாமா? கொஞ்ச நேரம் கிடைச்சா ஒரு போன் பேசலாமா? கொஞ்ச நேரம் கிடைச்சதுன்னா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? ஒரு நாள் கிடைச்சா ஒரு ஷாப்பிங் போகலாமா? ஒரே ஒரு நாள் இருந்தா கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கலாமா? அன்பு குழந்தைகளே,
இந்த அன்னை நமக்கு இன்று கற்றுத்தருகிற ஒரே ஒரு பாடம், என் அன்பு குழந்தாய், என் அன்பு மகனே மகளே, நீ ஆண்டவர் வாழும் ஆலயம், நீ ஆண்டவர் வாழும் ஆலயம். எங்கும் போகாதே, நீ இருந்த இடத்தில் கண்களை மூடு, ஆண்டவரை தியானம் செய், உன் உள்ளத்திற்குள் கொண்டு வா. இறைவா, என் தகப்பனே, என் தெய்வமே, என் ஆண்டவரே, ஜெபி ஜெபி ஜெபி. சிந்தனையில் இறைவனை நிரப்பு, உன்னுடைய புத்தியிலே இறைவனை நிரப்பு. எந்த மனிதனும் உனக்கு ஆறுதல் தர முடியாது, எந்த உறவும் உனக்கு பலம் சேர்க்க முடியாது, யாரும் உன்னோடு கடைசி வரை நிற்க இயலாது. ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஒருவரே உனக்கான வழிகாட்டி. அவரே உன்னை படைத்தவர் என்றால் உன் தாய் தந்தையருக்கு குழந்தை பிறந்தது நீ என் அன்பு குழந்தாய், முந்த நீ இறை ஆட்சியை தேடு. நீ முதலில் இறைவனுக்குரிய காரியத்தை தேடு. உனக்கு அனைத்தும் கொடுக்கப்படும், உனக்கு அனைத்தும் மீண்டும் ஒழுங்கு செய்து கொடுக்கப்படும். இதோ 100 மடங்கு நீ பெற்றுக்கொள்வாய். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, 100 மடங்கு மகிழ்ச்சியை, 100 மடங்கு பாதுகாப்பை, 100 மடங்கு பராமரிப்பை. நாம் நினைக்கிறோம், இதோ இந்த சீடர்கள் என்ன தன்மை படைத்தார்கள், என்ன திறமை இருந்தது. இந்த சாதாரணமான தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள், வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள், சுங்கச்சாவடியில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அப்படியே இருந்தவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து மனிதர்களை பிடிப்பவர் ஆக்கவில்லையா? இன்று வரை இந்த உலகத்திலே இதோ கிறிஸ்தவ தோங்கி நிற்பதற்கு தேவையான ஆற்றலை ஆண்டவர் இதோ ஏற்படுத்தவில்லையா? இதோ நோய்பட்ட ஒரு குழந்தை, தகப்பனை இழந்த ஒரு குழந்தை, இதோ யார் வேண்டுமானாலும் அவரது வாழ்க்கைக்கு என்னவே துரோகம் வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிளேலியாவை ஆண்டவர் ஒரு மாறுபெரும் சக்தியாய் மாற்றவில்லையா? தயவு செய்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை உருமாற்றும், ஆண்டவரே எனக்குள் இணைந்து வாரும், ஆண்டவரே எனக்குள் நிறைந்து நில்லும், என்னை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிகாட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்திலே சொல்லி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தர் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் கிளேலியா சபை மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதேபோன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவாவை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் உச்சம் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவீர்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னவரே, எம் ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமை இவர்கள் மேல் பொழிய வேண்டி புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மஞ்சாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ளம் சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் புனித திரு அவைக்காக நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகமெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழும்போதே புனித என்று அழைக்கப்பட்ட புனித கிளேலியாவை தென் தமிழகத்தில் முதல் முறையாக உமது உடல் ஒரு பகுதியான திருப்பண்டம் பெற நாங்கள் ஆசி பெற்றுள்ளோம். மேலும் இத்திருவிழாவில் நாங்கள் சிறந்த முறையில் நடத்தி முடிப்பதற்காக அனைத்து வகையான ஆசிரும் தந்து நாங்கள் இத்திருவிழாவில் நடத்தி முடிப்பதற்கான அருளை தர வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா புனித கிளேலியா நினைவாக நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கண்ணோக்குவீராக. புனித வியாகுல அன்னையைப் போல் உமது திருமகனின் பாடுகளில் எங்களையும் பங்காளிகளாய் மாற்றுவீராக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இரத்த இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கிறீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க எங்களை வழி நடத்துகிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரந்தோணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். இந்த
புனித கிளேலியாவின் நவநாளை சிறப்பிக்கும் வண்ணம் கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் அங்குள்ள குடும்பத்தினர் நமது சுரண்டை பங்குத்தளத்திற்கென்று கேக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது திருப்பலி முடிந்து நற்கரணை ஆசீர் முடிந்தவுடன் புனித கிளேலியாவின் திருவுருவத்திற்கு அருகிலிருந்து தந்தை அவர்களால் இந்த கேக் மந்திரிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படும். அனைவரும் இனிப்பை உண்டு இல்லம் திரும்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புனித கிளேலியாவின் வாழ்க்கை வரலாறு. கிளேலியா பார்பியேரி 1847 பிப்ரவரி 13 போலோக்னாவின் லூபுட்ரி என்ற கிராமத்தில் ஏழை தொழிலாளர்களான ஜோசப் கியூசப் பார்பியேரி மற்றும் ஜெசிந்தா நன்னெட்டி ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். கிளேலியா பிறந்த உடனேயே கிளேலியா ரேச்சல் மரியா என்று ஞானஸ்தானம் பெற்றார். கிளேலியா 8 வயதாக இருக்கும்போது அவரது தந்தை நோய் தொற்றால் இறந்தார். எனவே அவர் தனது தாயின் உடன்பிறப்புகளுக்கு ஆதரவாக சணல் சுற்று தனது தாயுடன் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். இந்த நேரத்தில் அவரது தாயும் யோனோஸ்தினா தனது தங்கை அவரது மருத்துவர் மாமாவின் தனிப்பட்ட தலையீட்டின் காரணமாக உள்ளூர் பங்கு ஆலயத்தின் அருகிலுள்ள ஒரு வீட்டுக்குள் குடிபெயர்ந்தனர். சிறுமியான புனித கிளேலியா தனது குழந்தை பருவத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் நேரத்தை செலவிடத் தொடங்கினார். வறுமை இருந்த போதிலும் அவர் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார். அதில் அவருக்கு கிறிஸ்தவ கல்வி கற்பிக்கப்பட்டது. 1858 11ஆம் வயதில் அவர் தனது முதல் ஒற்றுமையை மேற்கொண்டார். பின்னர் கிளேலியா 1861ஆம் ஆண்டு கிறிஸ்டியனா ஆலயத்தில் மறைக்கல்வி ஆசிரியராக ஆனார். மேலும் சில மாதங்களில் ஊக்கமளிக்கும் தலைவராக பணி மேற்கொண்டார். பங்குத்தந்தை ஃபாதர் கெய்டோனோ கைடா கோட்பாட்டில் சிறுமிகளுக்கான கற்பித்தல் மற்றும் வழிகாட்டுதல் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார். 1864ஆம் ஆண்டு தனது 17ஆம் வயதில் அவர் தனக்கு முன்வைக்கப்பட்ட திருமண வாய்ப்புகளை நிராகரித்தார். அதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு பக்தியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். தனது 21ஆம் வயதில் வியாகுல அன்னையின் சிறிய சகோதரிகளுக்காக அறியப்படும் ஒரு தனி குழுவை நிறுவினார். அவர்கள் உணவு இல்லாமல் போனபோது கிளேலியா செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் பாவ்லாவிடம் பிரார்த்தனை செய்தார். மேலும் அலமாரிகள் நிரப்பப்பட்டன. கிளேலியா 1870 தனது 23ஆம் வயதில் இறந்தார். அவரது மத ஒழுங்கு அவர் உருவாக்கிய சபை தான்சானியர் மற்றும் இந்தியா போன்ற இடங்களில் செயல்படுகிறது. மேலும் கிளை சபைகள் 2008 பல நாடுகளில் 296 கிளை சபைகள் இருந்தன. குரல். கிளேலியாவின் மரணம் விரைவில் ஒரு அசாதாரணமான மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வை ஏற்படுத்தியது. அவரது குரல் பெரும்பாலும் வேத வாசிப்பு மற்றும் பாடல்களின் போது கேட்கப்படுகிறது. மேலும் இந்த குரல் தனியாக பேசுவதில்லை, ஆனால் ஒரு குழுவின் ஒரு பகுதியாக கேட்கப்படுகிறது. தாங்கள் இதுவரை கேட்டிராத குரலை கேட்டதாக கூறுகின்றனர். 1871ஆம் ஆண்டில் கிளேலியா அவரது சபையின் சகோதரிகள் வழக்கமான ஜெபமாலை தியானத்தில் இருந்தபோது முதலில் அறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்வு நடந்தது. புனிதத்துவம். ஏப்ரலில் 1935 அத்தகைய எழுத்துக்கள் அதிகபூர்வ கோட்பாட்டிற்கு முரணானவை அல்ல என்பதை உறுதிப்படுத்தும் அவருக்கு போலோக்னாவில் புனிதர் பட்டத்திற்கான தகவல் மற்றும் அப்போஸ்தலிக்க செயல்முறைகள் நிகழ்ந்தன. 1939ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி போப்பயஸின் 6 கீழ் இந்த காரணத்திற்கான முறையான அறிமுகம் வந்தது. இதன் விளைவாக கிளேலியா பார்பியேரி கடவுளின் ஊழியர் என்று பெயரிடப்பட்டார். கிளேலியாவின் வணக்கத்துக்குரியவர் என்று பெயரிட அனுமதித்தார். அதே சமயம் கிளேலியா பார்பியேரின் பரிந்துரையால் கூறப்பட்ட 2 அற்புதங்களை உறுதிப்படுத்தியதால் போப்பால் 6 கீழ் 27ஆம் தேதி செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் அவரது புனிதர் பட்டத்திற்கான பரிந்துரையை மேற்கொண்டார்.
கிளேலியாவின் பிறந்த இடம் ஆராயப்பட்டது மற்றும் புனிதர் பட்டத்திற்கான காரணங்கள் முறைப்படி சரிபார்க்கப்பட்டது. இதன் பின் போப் 2ஆம் ஜான் பால் பிப்ரவரி 11, 1989 அன்று தனது இறுதி ஒப்புதலை வழங்கினார். தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 1989ஆம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் முறைப்படி கிளேலியா பார்பியேரி ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதராக அறிவிக்கப்பட்டார். ஜெபம். பரிசுத்த பரமபிதாவாகிய இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது ஆவியின் அருட்கொடைகளால் புனித கிளேலியாவை அலங்கரித்து முடிசூட்டினீர். விண்ணக வாழ்வை அளித்து கிறிஸ்துவ புண்ணியங்களின் முன்மாதிரியாக அவரை விளங்குமாறு செய்து உமது கருணை பெருக்கிற்கு அருகில் இருந்து எமக்காக பரிந்துரை செய்து மன்றாடுபவராகவும் இருக்க தயகூர்ந்தீரே. அவரது பரிந்துரையின் வழியாக எமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதி பெற செய்து எமது உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினியை சுடர்விட்டு எரிய செய்தருளும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். எங்களது இக்கட்டு நேரங்களில் ஆதரவும், ஆபத்து வேளைகளில் பாதுகாப்பும், துன்ப துயரங்களில் அமைதியும், தேசங்களுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானத்தையும், குடும்பங்களின் அமைதியையும் மகிழ்ச்சியையும், பணியிடங்களில் வேலை நிரந்தரத்தையும் பாதுகாப்பையும், எமது கடமைகளை செவ்வனே செய்ய மன உறுதியும் ஆரோக்கியமும் வாய்க்க செய்தருளும். உமது அடியாள் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் இப்பொழுது அன்புடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கும் எங்களது பணிவான இந்த விண்ணப்பத்தை நமது தேவைகளையும் மௌனமாக எடுத்துரைப்போம். இந்த தேவைகளை ஏற்றி நிறைவேற்றி அருள்புரிவீராக. என்றென்றும் வாழும் எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இந்த கிளேலியா அன்னையினுடைய நவநாள் 2வது நாளாக நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாள், இந்த ஜெபம் நமக்கு வலிமையையும் வல்லமையையும் தந்திருக்கிறது. அருமையான வாசகங்களோடு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நாளை காலை 9 மணிக்கு திருப்பலி நமக்கு நடைபெறும். 9 மணிக்கு திருப்பலியினுடைய நிறைவிலே இந்த அன்னையினுடைய நவநாள் ஜெபம் ஜெபிக்கப்படும். அதை தொடர்ந்து ஒரு 3 நடனம் நடைபெறும். அந்த நேரத்தில் நமக்கு சர்க்கரை பொங்கல் கொடுக்கப்படும். ஒருவேளை காலையில் யாராவது உணவு உண்ணாமல் ஒருவேளை வந்திருந்தால் கொஞ்சம் தன்னை திடப்படுத்தி கொள்வதற்காக அந்த சர்க்கரை பொங்கல் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் 3 நடனம் நமக்கு இங்கே நடனம் நடைபெறும். அதை தொடர்ந்து உடனடியாக சப்பரப்பவனி நடைபெறும். சப்பரப்பவனி 1 மணி நேரத்தை தாண்டாமல் இருக்கும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. ஏனென்றால் நற்கருணை பவனி வருவோம் அதே பாதையில் அதே போல இந்த சப்பர பவனியானது திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே தூக்கு சப்பரம்தான் நமக்கு ஏறக்குறைய ரெடியாக வந்துவிட்டது. ஆகவே 1 மணி நேரத்தை தாண்டாது. எனவே நீங்கள் வருகிறவர்கள் தயவு செய்து இதை மனதில் கொண்டு தகுந்த தயாரிப்போடு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 9 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலியினுடைய நிறைவிலே இணைப்பு வழங்கப்படும். அது ஒரு 15 நிமிடம் நேரம் எடுக்கப்படும். அதை தொடர்ந்து உடனடியாக சப்பர பவனி என்று ஏறக்குறைய ஒரு 11:30 மணி வரை நாம் இந்த அன்னைக்காக நாளைய நாள் செலவழிக்கின்றோம். அதை மனதிலே முழு எண்ணத்தோடு கொண்டு வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். உண்மையான கிறிஸ்துவின் முன்மாதிரியாய் வாழ்ந்த புனித கிளேலியாவை போல உமது கருணையால் எங்கள் இதயங்கள் பற்றி எரிய செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அன்னையின் நவநாளை சிறப்பு செய்வோம்.
prepared. அனைவரும் எழுந்து நிற்போம். கண்ணீர் துளிகள் சிந்தி ஜெபிக்கும் எமக்கு கரம் நீட்டி அருள்வாய் கிளேலியாவே, கண்கள் ஒவ்வொன்றாய் கண்ணீர் சொரிந்து காணிக்கை கனிவோடு ஏற்பாயே, கருணையாம் மலைதனை பொழிந்திடுவாயே. தந்தை மகன் தூய ஆவியுமான இயேசு தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம். புனித கிளேலியாவினுடைய பரிந்துரையின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்து வரும் எல்லா கிருபைகளுக்கும் நன்றி நவிழ்கின்றோம். நாங்கள் இழைத்துவிட்ட எங்களது சகலவித பாவங்களுக்காக மனம் வருந்தி மனஸ்தாபப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கின்றோம். புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜெபங்களை அன்புடன் ஏற்று எம்மை ஆசீர்வதித்து அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் தந்தை மகன் தூய ஆவியுமான சர்வேஸ்வரா, ஆமேன். நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் நம்முடைய பொதுவான தேவைகள் யாகவற்றுக்குமாக
புனித கிளேலியாவின் பரிந்துரைக்காக மன்றாடுவோமாக. புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது இதயங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் பிறர் அன்பும் ஈகையும் வளர்ந்து வர வேண்டும் என்றும் ஆன்மீக வாழ்வில் தினந்தோறும் வளர்ச்சி பெறுவதற்குமாக உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் விரும்பும் வாழ்க்கை நிலையை தெரிந்தெடுத்து கொள்ள எங்களது வாலிப வயது பிள்ளைகளுக்கு இறையருள் கிடைக்கப்பெற, மேலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறையில் ஏற்படும் துன்ப துயரங்களை சகித்து கொண்டு தங்களுக்கு நிகழ்ந்த தவறுகளை திருத்திக் கொண்டு நிலைத்து நிற்க வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமானதும் தகுதிக்கு ஏற்றதுமான வேலை கிடைக்கவும், எமது தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வேலையின் மதிப்பை உணர்ந்து அந்த வேலையை உண்மை உணர்வோடு செய்யவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மதுவுக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமைகளாய் இருப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடையவும், இறைவன் ஒருவனே உண்மையான மகிழ்வு என்று அவர்கள் புரிந்து கொள்ளவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நோயாளிகளுக்கும் உடல் சுகமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று, அவர்கள் அனைவரும் இறைவனில் மட்டுமே நம்பிக்கையும் ஆனந்தமும் கண்டடைய வேண்டும் என்று அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றுமுள்ளவர்களுக்கும் அன்பின் பிணைப்பில் வாழவும், அவர்களது மகிழ்வில் இறைவனுக்கு நன்றிகள் செலுத்தவும், துன்பதுயர நேரங்களில் இறை இயேசுவில் மட்டும் நம்பிக்கையுடன் ஜெபிக்கவும் தேவையான அருளை அவர்களுக்கு வழங்கி அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணத்தின் வாசலில் கிடப்பவர்களுக்கு சமாதானமும் நம்பிக்கையும், மரணமடைந்த எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கப்பெறவும், நாங்கள் அனைவரும் விண்ணக வீட்டினை லட்சியமாக்கி கொண்டு எங்களது வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளவும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவ விசுவாசத்தை பறைசாற்றவும், உமது அருள் செய்திகளான நற்செய்தி வார்த்தைக்கு சாட்சிகளாய் விளங்கவும், உலகமெங்கும் மறைபரப்பு ஊழியத்தில் முழுமையாய் பணியாற்றவும், கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து ஆற்றும் எல்லா குருக்களையும் மற்றும் அருள் கன்னியர்களையும் ஆத்ம வரங்களாலும் மன உறுதியாலும் நிறைய செய்து அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது இல்லங்களில் இருந்து குருத்துவ சந்நியாச தலங்களில் மறைபரப்பு பணிபுரிய இறை அழைத்தல்கள் நிரம்ப பெறவும், அவர்கள் பணியில் அநேக வழியாக இறை ஆண்டவரிடம் அன்பு கொண்டு அவரை அறிந்து அவரை பின்தொடர அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடி ஜெபிக்கின்றோம். புனித கிளேலியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. பரிசுத்த பரமபிதாவாகிய இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது ஆவியின் அருள் கொடைகளால் புனித கிளேலியாவை அலங்கரித்து முடிசூட்டி விண்ணக வாழ்வை அளித்து கிறிஸ்துவ புண்ணியங்களின் முன்மாதிரியாக அவரை விளங்குமாறு செய்து உமது கருணை பெருக்கிற்கு அருகில் இருந்து எமக்காக பரிந்துரை செய்து மன்றாடுகிறவராக இருக்க தயை கூர்ந்தீரே. அவரது பரிந்துரையின் வழியாக எமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதி பெறச் செய்து எமது உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினியை சுடர்விட்டு எரியச் செய்தருளும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களது இக்கட்டு நேரங்களில் ஆதரவும், ஆபத்து வேளைகளில் பாதுகாப்பும், துன்ப துயரங்களில் அமைதியும், தேசங்களுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானமும், குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும், பணியிடங்களில் வேலை நிரந்தரமும் பாதுகாப்பும், எமது கடமைகளை செவ்வனே செய்ய மன உறுதியும் ஆரோக்கியமும் வாய்க்கை செய்தருளும். உமடியார் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இப்போது அன்புடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கின்ற எங்கள் பணிவான இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை மௌனமாய் ஜெபிப்போம். இவற்றை எல்லாம் ஏற்று நிறைவேற்றி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அனைவரும் எழுந்து நின்று தூய கிளேலியா அன்னையினுடைய நவநாள் மன்றாட்டை பாடலாக இசைப்போம்.
கர்த்தரை, மனுகுலம் காப்பவரே, நாங்கள் எழுப்பும் ஜெபங்கள் திருமுன்னில் பரிமளம் பரப்பும் தூபம் போல் ஏற்றருள்வீராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது விசுவாசிகளுக்கு உடல் மனம் சம்பந்தமான ஆரோக்கியத்தை அருள்வீராக. உமது கருணையை நாடி வரும் நோயாளிகளுக்கு சுகமளித்து திரு அவை விசுவாசிகளுடன் ஒன்று சேர்ந்து உமக்கு நன்றி கூற வெகு விரைவில் வாய்ப்பு அருள்வீராக. உமக்கு முன்பாக கூடி வந்திருக்கும் இவர்களை கருணை கண்களோடு நோக்கி அருள்வீராக. இவர்களது வேண்டுதல்கள் யாவற்றையும் ஏற்புடையதாய் செய்தருள்வீராக. எந்நாளும் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்திட இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு நிறைந்தவரும் அருளாசி அளிப்பவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புனித கிளேலியாவினுடையவும் மற்றுமுள்ள எல்லா புனிதர்களுடைய யோக்கியதைகளையும் பரிந்துரை மன்றாட்டுக்கள் வழியாக இவர்களுக்கு உமது கருணையையும் அருள் ஆசிரையும் அளிப்பீராக. என்றென்று வாழும் தந்தை மகன் தூய ஆவியாகிய மூவொரு இறைவா, ஆமேன். முழந்தால் படியிட்டு மாண்பீர் வாடி நிறையருள் பெறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
சுரண்டையில் தங்கத்தாரகை எங்களொழியான கிளேலியா இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்களை பொழியும் அம்மா. சுரண்டையில் தங்கத்தாரகை எங்களொழியான கிளேலியா இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்களை பொழியும் அம்மா. தாயின் அருகே வந்தோதா கருணையை கொண்டு பார்த்திடுவாயோ இறைவன் அருளான வரங்களால் நாங்கள் நிறைந்திட வேண்டிடுவாயோ. வாழ்க்கை பாதையிலாவியாக எங்களை என்றும் வழி நடத்தும் அம்மா. வாழ்க்கை பாதையிலாவியாக எங்களை என்றும் வழி நடத்தும் அம்மா. புனிதமான மனதினில் அனைவருக்கும் ஆதரவை தாரும் அம்மா. புனிதமான மனதினில் அனைவருக்கும் ஆதரவை தாரும் அம்மா. தாயின் அருகே வந்தோனா கருணைகள் கொண்டு நீ பார்த்திடுவாயோ இறைவன் அருளான வாரங்களால் நாங்கள் நிறைந்திட வேண்டிடுவாயோ. இயேசுவே அன்பான நாதனாக தழுவிய தெய்வத்தின் புனிதம் அம்மா. இயேசுவே அன்பான நாதனாக தழுவிய தெய்வத்தின் புனிதம் அம்மா. உந்தன் அன்பு பாடல்கள் பாட மக்களங்களுக்கு நீ உதவும் அம்மா. உந்தன் அன்பு பாடல்கள் பாட மக்களுக்கு நீ உதவுமா. சுரண்டையில் தங்கத்தாரகை எங்களொழியான கிளேலியா இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்களை பொழியும் அம்மா. சுரண்டையில் தங்கத்தாரகை எங்களொழியான கிளேலியா இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்களை பொழியும் அம்மா. தாயே உன் அருகே வந்தோதாம் கருணைகள் கொண்டு நீ பார்த்திடுவாயோ இறைவன் அருளான வரங்களால் நாங்கள் நிறைந்திட வேண்டிடுவாயோ.